மேஷ லக்னத்திற்கான யோக கிரகங்கள் பற்றி போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் அவயோகிகள் யாருன்றதை பார்ப்போம். அப்படி பார்த்தீங்கன்னா முதல் தர அவயோகி புதன் கிரகம் தான். மேஷ லக்னத்திற்கு பொதுவாக புதன் தசை வராமல் இருப்பது நல்லது. அப்படியே வந்தாலும் அந்த புதன் 3, 10, 11 போன்ற இடங்களில் தனித்து பாக்கியஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குருவின் பார்வையிலேயோ சேர்க்கையிலேயோ இருப்பது நல்லது. அதைத் தொடர்ந்து 6, 8 போன்ற இடங்களில் புதன் நல்ல பலன்களை கண்டிப்பாக தரமாட்டார். அடுத்து மாரகாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் 2, 7, 12 போன்ற இடங்களில் இருப்பது நல்லது. அதை தவிர்த்து சூரிய சந்திர வீடுகளான 4, 5 அப்புறம் 8ல் மறைகிறது கண்டிப்பாக நல்ல பலன்களை கொடுக்காது. அடுத்தது சனின்னு வந்த உடனே உபஜயஸ்தானங்கள் என்று சொல்லப்படக்கூடிய 3, 6, 10, 11 நல்ல பலன்களை கொடுப்பார். 10, 11 தனிச்சு ஆட்சி ஆகிறதை விட பாக்கியஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குருவின் பார்வையிலேயோ சேர்க்கையிலேயோ இருப்பது கண்டிப்பாக நல்ல பலன்களை கொடுக்கும். 1, 8, 4, 5 போன்ற வீடுகளில் அவர் நல்ல பலன்களை தரமாட்டார். அடுத்தது ராகு கேதுக்கள் புதனின் வீட்டில் இல்லாமல் 10, 11, 9, 12 போன்ற வீடுகளில் இருப்பது நல்லது. கேது லக்னத்தில் இருப்பது சிறப்பு. கூட குருவின் சேர்க்கை மிகவும் நல்லது.